இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், சென்னையில் நடிகர் விஜய் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று வாக்களித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுவையில் மொத்தம் 39 தொகுதிகளுக்கு இன்று மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதேபோல் தமிழகத்தில் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் ஒரு தொகுதிக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடந்து வருகிறது. இன்று காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து வருகிறார்கள். நடிகர் அஜித் தனது மனைவி ஷாலினியுடன் சென்னை திருவான்மியூரில் உள்ள சென்னை தொடக்கப்பள்ளிக்கு சென்று வாக்களித்துள்ளார். இதேபோல நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் ஆர்வமுடன் வாக்களித்துள்ளார். இதேபோல் நடிகர் விஜய் காலை 7:30 அளவில் சென்னை அடையாறு காமராஜர் அவென்யூவில் உள்ள சென்னை மேல்நிலை வாக்குச்சாவடிக்கு வந்தார். அப்போது வாக்களிப்பதற்காக மக்களோடு மக்களாக வரிசையில் நின்றார். பின்னர் வாக்குச்சாவடிக்குள் சென்று வாக்களித்துவிட்டு அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றார். அப்போது ரசிகர்கள் அவரை பார்க்க மிகுந்த ஆர்வம் காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் க்யூவில் நிற்கிற வீடியோக்களாக இருக்கட்டும், அவர் உள்ளே போய் வாக்களிக்கிற வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியே போகிற வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக சமூக வலைதளங்களில் பரவுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வாக்களிக்க வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கார் படத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இன்னும் அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரப்புறதில் கீழே கமெண்டில் போய் பார்த்தீங்கன்னா, இதை பார்க்கறதுக்கு சர்க்கார் படம் பார்த்த மாதிரியே இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு வராரு, நிற்கிறாரு. 2-3 டைம் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க ஆட்டோகிராஃப் கேட்குதுங்க. அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவர் க்யூவில் நிற்கும் போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் உள்ளே போய் ஓட் போட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரில, ஒரு அலைமோதுற கூட்டம் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா போலீஸார் நின்றுக்கிட்டாங்க. நடுவில் மட்டும் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை கொண்டு போய் அப்படியே தள்ளிட்டே போய் அவர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் போயிடுறாரு. அந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் திமுகவுக்கு வாக்களிச்சாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா பரவலாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட படம் சர்க்கார் படம் வந்தப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேனர்லாம் கிழிச்சு உடச்சி அடித்து ஏதோ பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக மாற்றி ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள்லாம் சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய புரட்சியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க சமயத்தில் அவர் யாருக்கு ஓட்டு போட்டாங்க, அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆனால் பேட்டி இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கண்டிப்பாக 100% வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ரசிகர் மன்றம் மூலம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தற்போது தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதுதான் ரொம்ப வைரலாக பரவுது. தளபதி விஜய் அவர்கள் வாக்களித்தது, அதாவது முதல் ஆளாக நின்று வாக்களித்து ஒரு விழிப்புணர்வு அவருடைய ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பாக இன்னைக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆனால் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாக்களிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாரு. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்கள் ஓட் போட்டிங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.